குருவின் பார்வை கோடி நன்மையடி. நம் குருவின் பாதம் குலம் விளங்க பற்றி கொள்ளுங்கடி. குருவின் பார்வை கோடி நன்மையடி. நம் குருவின் பாதம் குலம் விளங்க பற்றி கொள்ளுங்கடி. பரத்வாஜர் அருளாசி பெற்று செல்லுங்கடி. பரமகுரு நல்லாசியில் வெற்றி காணுங்கடி. பரத்வாஜர் அருளாசி பெற்று செல்லுங்கடி. பரமகுரு நல்லாசியில் வெற்றி காணுங்கடி. குருவின் பார்வை கோடி நன்மையடி. நம் குருவின் பாதம் குலம் விளங்க பற்றி கொள்ளுங்கடி. பிரதூனம் ஜபதாம் தவாக்கியாம் உன்னாமதல்லவமிக திரிபுராதிவாசே மாலா கிரீடமதவாரண மார்ணீயா கான்சே வதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மிகி. ஜெய் ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி அம்மா, ஜெய் ஸ்ரீ மகாவாராகி அம்மா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆனந்தமயமான இந்த வேளையிலே ஜகத்குரு பரமஹம்ச புவனேஸ்வரி சுவாமிகளினுடைய திருவடி வாரத்திலே அமர்ந்து கொண்டு அவரது அவதார தினமான இன்று அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட புவனேஸ்வரி அம்பாளுக்கும் வாராகி அம்பாளுக்கும் பாலா திரிபுரசுந்தரிக்கும் நித்யாராதன தேவி ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கும் இன்றைக்கு குளிர குளிர புஷ்பாஞ்சலி. அவர் என்ன விரும்புவாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜராஜேஸ்வரி அர்ச்சனை பண்றது. ஒரு லாரி புஷ்பம் வந்தாலும் கடைசி புஷ்பம் வரைக்கும் பூஜை பண்ணக்கூடியவர் எனது தகப்பனார், எனது பிரபு, எனது சுவாமி, எனது பிராணநாதர். எனது பிராணநாதரை போன்று பூஜை செய்தவர் இந்த பூ உலகத்தில் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட புவனேஸ்வரி சுவாமிகள் பேரன்பு, கருணை, சௌலபியம், வாத்சல்யம் இது அத்தனைக்கும் அர்த்தமானவர் அவர். அவருக்கு வெப்பாரும் இல்லை, நிக்காரும் இல்லை. அப்பேற்பட்டவர் கருணை, கருணை, அன்பு, அன்பு, பேரன்பு, 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 கருணைதான் அவர். இன்றைக்கு அந்த அவதார தினமான 98வது வயது. இன்றைக்கு நாமெல்லாம் உட்கார்ந்துட்டு அவரை நினைச்சிட்டு ஒவ்வொரு புஷ்பமா அந்த இடத்துல போட்ட உடனே என்னென்ன புவனேஸ்வரி சுவாமியே பக்கத்துல இருக்கிற மாதிரி அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நீ பூஜை பண்ணு, நீ பூஜை பண்ணு, நீ பூஜை பண்ணுன்னு சொல்ற மாதிரி. சந்தேகமே இல்லை, அவர் தான் பண்றாரு. அவர் கொடுத்த உடம்பு, அவர் கொடுத்த விரல்கள், அவர் கொடுத்த கண்கள், அவர் கொடுத்த காதுகள், அவர் கொடுத்த முகம், அவர் கொடுத்த கையால அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் விசேஷமோ ஒழிய நமது சாமர்த்தியமோ புத்திசாலித்தனமோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இங்க பக்கத்துல உட்காரவே முடியாது. நமது சாமர்த்தியம், நமது புத்திசாலித்தனம்னு நினைச்சா அது அகம்பாவம். புவனேஸ்வரி சுவாமிகளுடைய கிருபா கடாட்சம், பரமானுகிரகம் அப்படின்ட்டு நினைச்சா அது அருட்பிரசாதம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். மிக நெருக்கமாக பக்கத்துல சிந்தாமணி கிரகத்துல சிறுபுரத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவர் எந்த குருமார்களோடு குருமண்டலத்தோடு பிரகாசானந்தநாத, விட்டீஜானந்தநாத, ககனானந்தநாத, விஸ்வானந்தநாத, விமலானந்தநாத, விமசானந்தநாத, பரப்பிரகாசானந்தநாத, லீலாம்பா, பராசக்தி அம்பா இங்கெல்லாம் இருக்காங்களோ இல்லையா, திவ்யோக, மானோக, சித்தோக குருமண்டலங்கள் இருக்கு இல்லையா, அங்கதான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இவரும் சேர்ந்துட்டு உட்கார்ந்துட்டு பரிபாலனை பண்ணிட்டு, இந்த குருமண்டலத்தினுடைய தயவு இல்லை என்றால் இங்கு ஒவ்வொருவரும் வர முடியாது, இதை பார்க்க முடியாது, இதை கேட்கவே முடியாது. இந்த குருமண்டலத்துல இருக்கிறதுனாலதான் ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்ட வீச்சு நான் மேல பட்டதுனாலதான் இத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வரம் வாங்கிக்கோங்க, இன்னைக்கு வரத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கோங்க, உடம்புல வச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க, புத்தியில வச்சுக்கோங்க, சரீரத்துல வச்சுக்கோங்க.
இன்னைக்கு மாதிரி உத்தரட்டாதினாலே எங்க அப்பாவுடைய நட்சத்திரம், காமதேனுடைய நட்சத்திரம். உங்க வீட்டுல கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு நட்சத்திர வடிவிலே எங்க அப்பா இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கார். என்னுடைய சுவாமி இங்க இருக்கார். அந்த சுவாமியினுடைய கிருபா கடாட்சம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இத்தனை நாள் கிடைக்கலையே, இத்தனை நாள் அது வரலையே, கேட்டு கேட்டு பார்த்தேனே, பாடி பாடி பார்த்தேனே, தொழுது தொழுது பார்த்தேனே, அழுது அழுது பார்த்தேனே அப்படின்னு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு வரம் 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 வரப்பிரசாதம். நல்லா பாருங்க, பாருங்க அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல பாருங்க என்ன பலியேறின தேஜஸ், தேஜோமய பிரகாசம். தேஜோமய பிரகாசம் நம்ம உட்காந்துருக்கா. என்ன மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு, அதுவும் இந்த இடம் இருக்கு பாரு, அப்பா 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 ஆனந்தம். இந்த இடம் இருக்கு பாரு, ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இந்த கனகசபேசர் என்ன பண்ணுவார், வந்த உடனே அவன் எனக்கு நமஸ்காரம் பண்ணவே மாட்டான். ரொம்ப திமிரு அகம்பாவம் ஜாஸ்தி இந்த கனகசபேசருக்கு. எனக்கு வந்த உடனே இதை பிடிச்சு கிள்ளுவான், என்னை வச்சு பிள்ளுவான். இவன் இந்த குருநாதனை பார்த்து இந்த மாதிரி கெடுறதுக்கு காரணம் அவளுடைய இந்த கண்ணங்களை பார்த்ததுனாலதான் அது நடந்திருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன மாதிரி ஸ்நேரமுகி, ஸ்நேரமுகி, அதாவது ரொம்ப சிரிக்க மாட்டாளாம், ரொம்ப லைட்டா சிரிக்கிறாளாம், ஸ்நேரமுகி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து பார்த்த உடனே அங்க கடைசியில இருக்கிறவன, முன்னாடி இருக்கிறவன் அத்தனை பேரையும் விட்டுருவாளாம் தேவி. பின்னாடி இருக்கிறவனை பார்த்து இதுதான் அவருடைய கருணை. அவருடைய அபய வரதம், அவருடைய அபய வரதம். என்ன தொழுதுரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா. மா சுசகன்னு சொல்ற மாதிரி, கிருஷ்ண பகவான் சொல்ற மாதிரி, சந்தேகம் இல்லாம உன்னை ரட்சிக்கிறேன் காப்பாத்துறேன்னு சொல்றாளாம் தேவி. கிட்ட வர முடியலையே, எட்ட நிக்கிறோமேன்னு சொல்லிட்டு கடைசியில இருக்கிறவங்க நிறைய பேர் இடிச்சுண்டு முண்டிண்டு வந்துட்டு எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. உடுக்குதான் வரப்போகுது, கட்டாயம் வரப்போகுது, பாத்துக்க. இவங்களுக்கு முன்னாடி அந்த நல்லா பாரு, இப்படி பாக்குற தேவி அங்கதான் பாக்குறா தேவி. அதனால நல்லா நிறைய வரப்போறது. நிறைய வாரிட்டு போங்க, இங்க இருந்து நிறைய எடுத்துட்டு போங்க. என்ன எடுத்துட்டு போகணுமா? ஐஸ்வர்யம், காமதேவனுக்கு கிட்ட கிட்ட கிடைக்கக்கூடிய போனகம் அமைந்ததன அக்காமதேவனின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. என்னெல்லாம் வேணும் கேட்கறியோ எல்லாமே கிடைக்கும், எடுத்துட்டு போ. கற்பக விருட்சம் என்ன சொல்றதான், கற்பக நிழலில் தங்குவர், மால் வரை பொங்குவர். அபிராமி பட்டர் சொல்லுவார், எனது பட்டர் மாதிரி யாருமே எந்த அந்த தேவி வழிபாட்டை சொன்னதே இல்லை. எப்படியா? கற்பக நிழலில் தங்குவர், மால் வரை வைகுண்ட பதிக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அதெல்லாம் நான் உனக்கு தரேன்பான்னு இவன் சொல்றான். தேவி யோகமாயா புவனேஸ்வரி. அது அத்தனையும் இன்னைக்கு கிடைக்க போறது. மிஸ் பண்ணிடாத. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் வரைக்கும் ஐஸ்வர்யம். அடுத்த வருஷம் வரைக்கும் தான் ஐஸ்வர்யம். சாமி என்ன சாமி சொல்ற அப்படின்னு கேட்காத. நீ எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிற இல்ல, இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா, இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா, இன்னொரு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா, இப்படி நீண்டுட்டே இருக்கும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் தானே எல்லாருக்கும் போகணும். என்ன, பக்கத்துல பணம் இருந்தா சந்தோஷம், இப்படி திறந்த உடனே கொட்டுனா சந்தோஷம். எல்லாருக்கும் அதுதானே முக்கியம். யாராவது வேணான்னு சொல்றவா இருக்காளா? இன்னும் ஓணும்னு சொல்றவா இருக்கா? வற்றாத அருள், வற்றாத ஐஸ்வர்யம், நிலையான ஐஸ்வர்யம், சாஸ்வதமான ஐஸ்வர்யம். சாஸ்வத ஐஸ்வர்யாயை நமகான்னு சொல்ற மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்துல வர மாதிரி இன்னைக்கு 3 சமாச்சாரம் நான் சொல்றேன். எல்லாம் என்னுடைய பிரபு தான். என்னுடைய பிரபு சொல்றதுனாலதான் எனக்கு இன்னைக்கு உட்கார்ந்து பேச முடிகிறது. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு களைப்பே இல்லாம தாத்தா எழுந்த உடனே ரொம்ப டல் அடிச்சேன். வந்த உடனே கேட்டான், என்ன டல்லா இருக்கு அப்படின்னா. என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி டல்லா இருக்கு? இந்த மாதிரி இப்போ இங்க வந்திருக்கேன்னு இல்லையா, இங்க வந்த உடனே எனக்கு களைப்பு தெரியல. முதல்ல களைப்பு தெரியலையா, 2வது பாரு, நிஜமாக எந்த சோர்வும் இல்லை, அசதியும் இல்லை. நீயா கூப்பிட்டாதான் நான் வரப்போறேன். அது வரைக்கும் இங்க உட்கார போறேன், உட்காந்துட்டே இருப்பேன். எனக்கு தெரியவே இல்லை என்ன எங்க இருந்து இந்த பலம் வந்ததுன்னு எனக்கு தெரியல.
எங்க இருந்து இந்த பலம் வந்தது? எனக்கு அப்பா ஒரு மந்திரத்தை சொன்னார், பலே பிரம்ம பலே மகாபலே அதிபலே அப்படின்னு சொல்லிட்டு பல அதிபலா மந்திரத்தை சொன்னார். அந்த பலம்லாம் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. என்ன எதுக்காக அந்த மாதிரி இருந்திருக்கான்? ஒன்னே ஒண்ணுதான், குருநாதனுடைய தயவு இருந்தால் போதும், குருநாதனுடைய அருட்கடாட்சம் இருந்தால் போதும். ஒண்ணுமே இல்லை, பார்த்துட்டு வாரான்னு சொன்னா போதும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் இது பண்ணாலும் பார்த்து நம்மளை பார்த்து ஒரு சைகை, ஒரு சிக்னல், ஒரு புருவ நெருப்பு இருந்தால் போதும். அந்த இடத்துலதான் நமக்கு சாஸ்வதமான ஐஸ்வர்யம் கிடைக்க போறது. இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் நான் என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியோ ஒரு பாக்கியவானோ இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அறந்தாங்கி சங்கர் கிட்ட சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், என்ன 1 கோடி முறை ராமகிருஷ்ணா 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 ராமகிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்காரு. அவரு என்ன மாதிரி கூப்பிட்டுருக்காரு? பாசத்தோடு கூப்பிட்டுருக்காரு. எடுத்து போட்டுப்பார், வச்சுப்பார், தடவுப்பார், போவார், வருவார். இதை விட என்னடா கிடைக்கணும் அப்படின்னுவேன். இப்ப வாழ்றதெல்லாம் போலியான வாழ்க்கை, அன்னைக்கு வாழ்ந்ததெல்லாம் பொற்காலம். இன்னைக்கு அந்த பொற்காலம் உங்களுக்காக இன்று திரும்பி இருக்கிறது. இங்க பாரு எப்படி இருக்கு பாரு. வேற எந்த நினைப்பும் இல்லை. வீட்டுல வெளியில போனாதான் நினைப்பு வரும். இது ஒரு உலகம். இந்த உலகத்தை விட்டு வெளியில போனாதான் ஆரம்பிச்சிடும். எல்லா ராமாயணமும் மகாபாரதமும் அப்பதான் உலகத்துல தெரியும். எல்லாம் வெளியில போனா தெரியும். அப்பா ஏண்டா இங்கிருந்து வந்தோம், அங்கே இருந்திருக்கலாமே, சுவாமி சாப்பாடு போடுவாரு, பூஜையை பார்த்துட்டு இருக்கலாமேன்னு தோணும். அந்த மாதிரி பிரபுனுடைய இவர் பிரபு திருமண்டலத்துல உட்கார்ந்துட்டு இந்த பிரபு இந்த பக்கம் வாராகி வாராகி அப்பா 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 நான் சொல்றேன் கேளு. இன்னைக்கு நீ நினைச்சுக்க, அவளை நீ நினைச்சுக்க. பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, கேட்க மாட்டேங்கிறான். அது கனடால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா, இந்த பையன் செய்யாத தப்புக்கு ஜெயிலில் போட்டாங்க சிங்கப்பூர்ல. இது முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவனுடைய தம்பியோ இந்த மாதிரி ரொம்ப மகாசிரேஷ்ட, எல்லா கெட்ட பழக்கமும் எல்லா இதுவும் உண்டு. அந்த அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான், நீங்கள் இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் சொல்லுவேன், இந்த வாராகியினுடைய இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி. இந்த பரமானுக்கு பாரு, அந்த டிபார்ட்மெண்ட் அதை தெரிஞ்சுட்டு அவனை சிறைவாசத்திலிருந்து வெளியில் எடுத்தது இந்த வாராகியினுடைய தயவு, இந்த வாராகியினுடைய உதவி, இந்த வாராகியினுடைய பரமானுக்கு. அந்த பையன் வெளியில் வந்துட்டான். இந்த தப்பா சில இதெல்லாம் பண்ணிட்டு நான் தாத்தில் உட்காந்துட்டு இந்த சைபர் கிரைம், அப்புறமா என்னென்னவோ ஆக்டிவிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தகாத சகவாசம், வேண்டாத பழக்கங்கள். அந்த போய் அம்மா திடீர்னு ஒரு நாள் சொல்றானா, அம்மா நீ எதுக்காக பூஜை பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி. அதுவும் வாராகி அம்மா பூஜை பண்ற அப்படின்னு சொல்லி. பரத்வாஜ குருஜி வாராகி பூஜை பண்ண, உன் பையன் சரியாயிடுவான். அம்மா டெய்லி அழுது பூஜை பண்றியம்மா. அவர் அழ சொன்னார். அவர் நேரத்து அவங்க அம்மாவை பையன் போய் கேட்டான், இல்லப்பா நீ இவ்வளவு பண்ற, யாரு உன்னை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, திருந்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆயிருக்கு, ஏதோ ஒன்று கனவுல இந்த மாதிரி, அம்மா நான் வாராகி கனவுல பார்த்தேன், இன்னையிலேருந்து நான் மாறிடுறேம்மான்னு சொல்லிட்டு அம்மாட்ட இந்த பையன் சொன்னான், மாறிடுறேம்மா, வேண்டாம்மா. பல தாய்மார்களுடைய வழியிலேயும் பல தாய்மார்களுக்கு இன்றைக்கு கண்ணீர் துடைப்பவளாக அந்த வாராகி இருக்கிறார். மறக்கவே மறக்காது. இந்த வாராகி பண்ணுவான், எல்லாத்தையும் இருக்காது. என்னென்னவோ சொல்லுவாங்க பசங்க, மரமா பேசுவாங்க, வேண்டாது பேசிப்பாங்க, வேண்டாது சிந்திப்பாங்க. இது இந்த கணவன்மார்கள் இருக்கிறதுலாம் இருக்க என்னென்னோ நினைக்கிறாங்க, என்னென்னோ போறாங்க வராங்க, இருக்கிறத விட்டு பறக்கிறத நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை தவிர வேற எதுவும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா இன்றைக்கு நன்னா பாருங்க அந்த பாலை குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை, நல்ல குழந்தை, புத்திசாலியான குழந்தை, பேச்சு கேட்கிற குழந்தை, அந்த பாலை தரப்போறான். இந்த வாராகியும் போர்க்குணம் படைத்தவள், வீரம், வெற்றி, என்னென்ன வெற்றியோ அதெல்லாம் உண்டு. பாரதியார் சொல்லுவார், எடுத்த காரியம் யாரினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி அப்படின்னு சொல்லுவார். நமக்கு வெற்றி வேணும். நாம வாராகிக்கிட்ட வந்தாச்சுன்னா தோல்விங்கிற அந்த பயத்துல நம்ம வீழ்த்திட மாட்டோம், இந்த வெற்றியே கொடுத்துட்டு இருப்பான். அது நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர்
அவஸ்தை நோய் அவஸ்தை நோய் 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 நோய்ன்னு சொல்லிட்டு பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன நிச்சயம். யோகமாயா புவனேஸ்வரி மாதாவுடைய திருவடியில் விழுந்துட்டாக்க அந்த வியாதி எல்லாம் போயிட்டு. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லணும்னா நிறைய. இந்த சம்பட்ட வியாதின்னு சொல்லிட்டு திட்டு திட்டு திட்டா தேகத்தில் அந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற கண்ணுக்கு தெரியாமல் கிருமியினால் வரக்கூடிய நோய்கள் இந்த யோகமாயா புவனேஸ்வரி தான் அதை எல்லாருக்கும் பெரிய அனுகிரகத்தை பண்ணி வச்சிருக்கேன். இந்த சுமங்கலிக்கு நான் கொடுக்க போறதெல்லாம் இந்த வஸ்திரம் தான். சுவாமி கிட்ட இருந்து நீ என்ன தருவ, புவனேஸ்வரி மாதா கிட்ட இருந்து என்ன தருவேன்னு கேட்கிறவங்களுக்கு ஒண்ணுதான் தரப்போறேன். இந்த சுவாமிக்கு மேல போர்த்தன வஸ்திரம் இருக்கு பாரு, வஸ்திரம் இதை உங்களுக்கு எல்லாம் தரப்போறேன். எடுத்து போய் வச்சுக்கோங்க பத்திரமா. மங்களம் சுபம் சுபசகுனம் சுப விசேஷம் சுப சகுனம் எடுத்து போய் வச்சுக்கோங்க. எல்லாரும் நிறைய எல்லாரும் ஒவ்வொருத்தரா வாங்கி 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 வச்சுட்டு கட்டின்றாலும் சரி, வீட்டில் பூஜையில வச்சிருந்தாலும் சரி, இந்த புடவையினுடைய கடைசி நூல் இருக்கிற வரைக்கும் ஐஸ்வர்யம், கடைசி நூல் இருக்கிற வரைக்கும் பாக்கியம், கடைசி நூல் இருக்கிற வரைக்கும் அகோபாகியம் மகாபாகியம். அது நான் தரேன், கட்டாயம் தரேன். எல்லாரும் வச்சுக்கோங்க. ஒரு சுவாசனையும் அதை வாங்கிட்டு போங்க. எனக்கு தெரியுமா, என்கிட்ட நிறைய பேர் இன்னைக்கு என்ன தெரியுமா வந்திருக்கீங்க, நீங்க பூஜையை பார்க்கறத விட என்கிட்ட பேசணும்னு தான் நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்களெல்லாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு விருதுகிட்ட பேசலாமே, பக்கத்தில் உட்காந்து பேச முடியலையே, இந்த மாதிரி கிட்ட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன். இந்த கண்ணில் இந்த யோகமாயா புவனேஸ்வரி என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, இது எக்ஸ்ரே கண்கள் ஆக்கியிருக்கிறா. இதை ஸ்கேன் எடுக்க வைக்கிறா. என்னை பார்த்து உங்ககிட்ட என்ன இருக்கு என்னன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வைக்கிறா. எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் வரப்பிரசாதம் இந்த மங்கள வஸ்திரம். இதை வச்சுக்கோங்க. என்னவோ சொல்லணும்னு நினைக்கிறேன், பக்கத்தில் போக முடியல, இப்பயே கிட்ட வந்துடலாமே. எல்லாரும் நிறைய தடைகள் இருக்க, போக முடியலையே, வர முடியலையே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கொடுப்பேன். ஒருத்தர் விடாமல் கொடுப்பேன், ஒருத்தர் விடாமல் கொடுப்பேன்னு ஒருத்தர். இதுதான் எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது. என்னன்னு கேட்டாக்கா, கடைசி வரைக்கும் எந்த பக்தனுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கடைசி வரைக்கும் அது கொடுக்கறதுல எங்கள் அப்பாவுக்கு ஆனந்தம். எங்கள் அப்பாவுக்கு ஆனந்தம் எதை படுறாரோ அதை தான் நான் செய்வேன். அதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, என் பேச்சு கேட்கறதுக்கு தான் உன்னை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பா நீ என்னென்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் கேட்காம இருந்துட்டேன்னா எனக்கு ரீபர்த் வந்துடும், அதனால் இப்போயே கேட்டுடுறேன் அப்படின்னு. அதனால் நான் கேட்டுட்டு இதனால் இப்போவே எல்லாருக்கும் கொடுத்துட போகிறேன். அடுத்த ஜென்மம் எனக்கு வந்துடக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். ஏன்னா அடுத்த ஜென்மம்னு நான் பாக்கியம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நான் பாக்கிய ஜென்மத்தை அனுபவிக்கணும். கண்டவே வேண்டாம். பாக்கியம் செஞ்சிருக்காங்க, பாக்கியம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் தரேன். பாக்கியம் இல்லாமல் கொடுத்துடணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு பாக்கிய ஜென்மம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அதை செய்வேன். சுவாமி அதெல்லாம் சரிதான், தீர்த்து வச்சுருவாடா, இது பண்ணிடுவாடா. நான் ஒன்று கேட்குறேன், சும்மா வாங்கி உட்காந்துருக்கேன். இந்த யோகமாயா முன்னாடியும் வாராகி முன்னாடியும் எங்கள் அப்பாவுடைய பீடத்தில் சும்மா உட்காந்துருக்கேன். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு குட் சைன் உனக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு நிம்மதி இருக்கு, ஏதோ ஒரு மன அமைதி இருக்குன்னு தானே மறுபடியும் நீ வந்திருக்க. மறுபடியும் அதே அமைதி, அதே நிம்மதி, அதே ஐஸ்வர்யம், அதே சௌபாகியம் கிடைக்கணுன்ட்டு தான் நான் வந்திருக்கேன். அதுக்காக நான் இதை தரேன், வச்சுக்கோ. நன்னா இரு, நல்ல சௌபாகியமா சொக்கமா இரு. யார் வேண்டாண்டது? நம்ம உன்னுடைய அழுகை இருக்கு பாரு, அதுதான். நீ பேச முடியாத போது தான் உனக்கு அழுகை நிறைய வரும். பேச முடியாத போது தான் நிறைய அழுது 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 படுவோம். ஐயோ அவள் இப்படி பண்ணிட்டாலே, நம்ம பையனை இப்படி பண்ணிட்டாலே, நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோமே இந்த மாதிரி ஆயிடுச்சுட்டு நம்ம நான் நினைக்கிறோம். அந்த இடத்துலதான் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக வாராகி வரா. கண் கலக்கம் பார்த்திருப்பான் அண்ணன் வாராகி அப்படிங்கிற மாதிரி நிறைய வரும் எல்லாரும். சரி, என்ன ஸ்திரீகளே பார்த்து சொல்றீங்களே, ஆம்பளைக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று, ஆண் பிள்ளைகளே நல்லா நினைச்சுக்கோங்க, உங்களுக்காக பிரார்த்தனை பண்றவர்களே ஸ்திரீகள் தான். அது நல்லா தெரியும்.
எல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு உண்மையிலேயே பிரார்த்தனை பண்ணுறது அவங்க தான். உனக்கு தான் வேற வேற மாதிரி புத்தி போகும். அவங்களுக்கு நல்லா தான் வந்து அவன் நல்லா இருக்கணுமே நினைக்கிறோம், உண்மையிலே நினைக்கிறவங்க அவங்க தான். அதெல்லாம் நல்லா இருக்கும். எஜுகேஷன் நல்லா வேண்டிக்கோங்க, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய என்னுடைய குருநாதருடைய பிறந்த நாளில் சொல்கிறேன், இந்த குருவை யார் நினைக்கிறானோ, யார் துதிக்கிறானோ, தன்னுடைய சுய குருவை யார் வந்து போற்றுறானோ, யார் பாத சேவன் பண்ணுறானோ, குருவுக்கு பிடித்தது யார் செய்கிறானோ, குருவுக்கு பிடிக்காதது யார் செய்யாமல் இருக்கிறானோ, அவனுக்கு நிச்சயமாக யோகமாயா புவனேஸ்வரியும் வாராகியும் அவர் வீட்டில் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இருந்து கொண்டு அவங்களை நிச்சயமாக வந்து அங்கேயே இருந்து நிலை கொண்டு அந்த தேவி என்ன பண்ணுவானா, வாராகியானவர் ஜெர்மனி தேவியும் புவனேஸ்வரி ஆனவர் ஹில்லேகா தேவியும் அனுப்பி அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் எது எது தீங்கோ, எது எது கெட்டதோ, எது எது தீவினையோ அதெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு இந்த வாராகியும் புவனேஸ்வரி என்ன பண்ணுவானா, அந்த ஜெர்மனி தேவியும் ஹில்லேகா தேவியும் உட்காந்துட்டு உங்களுக்கெல்லாம் பாரு நான் இதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு அந்த தேவிகள் முதல்ல போயிட்டு மங்களமான 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 பவித்திரமான பவித்திரமான எல்லாத்தையும் அவள் தரப்போறா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னுடைய வாக்கு. இந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கிறவ புவனேஸ்வரி மாதாவும் வாராகி மாதாவும். இங்கிருந்து போகும்போது நிச்சயமாக இந்த பிரசாதத்தை எல்லோரும் சாப்பிட்டு விடுங்கள். எல்லோரும் இந்த போஜனத்தை சாப்பிடணும், கொஞ்சமாவது சாப்பிடணும். இந்த சரீரத்தில் கலக்கட்டும், இந்த உடம்புல கலக்கட்டும். அந்த சாப்பாடு எல்லா வியாதியும் போயிடும், எல்லா துர்நிமித்தங்களும் போயிடும், எல்லாம் மகாட்சியமும் எல்லாம் கிடைச்சிடும். இந்த அந்த மாதிரி அம்பாளுக்கு செஞ்ச விஷயம் எனக்கு எப்படி எங்கள் அப்பா மூலியமா ராஜராஜேஸ்வரி அம்பாளும் புவனேஸ்வரி அம்பாளும் காட்சி கொடுத்தார்களோ, திரிவேணி சங்கமத்தில் கர்நாடகா திரிவேணி சங்கமம்ங்கிற இடத்துல ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வாராகியை நான் ஆவரண பூஜை பண்ணும்போது வாராகி மாதா என்னுடைய சிரசில் எப்படி பாதம் பதித்தாலோ, அதுக்கப்புறமா ஏற்றம் மாற்றம் திருப்பம் இந்த பீடத்தில் எப்படி வந்ததோ, அதே போல என்னுடைய தகப்பனார் உடம்பிலேயே யோகமாயா புவனேஸ்வரி எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாலோ உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணி பேரானந்தமா 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 பரமானந்தமா 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 மகாட்சேமத்தை கொடுப்பா. இந்த வாராகிய கண்ணால் பார்த்து கண்ணால் விழுங்கி மனதால் நிரப்புங்கள் இந்த வாராகி அம்பாளை. இந்த யோகமாயா புவனேஸ்வரி எந்த ஹிருதய சிம்மாசனத்தில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு சுமந்துட்டு போங்க. நீங்களே சொல்லுவீங்க, அடாடா அருட்பொழியல் கிடைக்கப் போகிறது, ஆனந்தம் கிடைக்கப் போகிறது, எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்களே சொல்லுவீங்க. அப்பேற்பட்ட பரமானுங்கிற தேவி இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நாமெல்லாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். இனி எந்த தீங்குக்கும் இங்கே இடமில்லை, எந்த பயத்திற்கும் இங்கே இடமில்லை, எந்த துக்கத்திற்கும் இங்கே இடமில்லை, எந்த பீதிக்கும் இங்கே இடமில்லை. எல்லாமே சாந்தி, சுகம், சௌபாகியம், வீரம், விஜயம், சந்தானம், ஞானம், மேதஸ், வித்யை, சாம்ராஜ்யம் எல்லாமே கிடைக்க போகிறது கிடைக்க போகிறது கிடைக்க போகிறது. வரத்தை ஏந்தி செல்லுங்கள், மடி ஏந்துங்கள். இன்றைக்கு சுவாசினிகளுக்கு இதை தருகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க போகிறது. ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி, ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி. சுபம் 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 சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றேன். ஆசீர்வாதம். குருவின் பார்வை கோடி நன்மையடி, நம் குருவின் பாதம் குலம் விளங்க பற்றி கொள்ளுங்கடி. குருவின் பார்வை கோடி நன்மையடி, நம் குருவின் பாதம் குலம் விளங்க பற்றி கொள்ளுங்கடி. பரத்வாஜர் அருளாசி பெற்று செல்லுங்கடி, பரமகுரு நல்லாசியில் வெற்றி காணுங்கடி. பரத்வாஜர் அருளாசி பெற்று செல்லுங்கடி, பரமகுரு நல்லாசியில் வெற்றி காணுங்கடி.
குருவின் பார்வை கோடி நன்மையடி நம் குருவின் பாதம் குலமிளங்க பற்றி கொள்ளுங்கடி